ஈரானின் அணு உலைகளை தாக்கிய அமெரிக்கா, ஈரான் கொடுத்த முக்கிய விளக்கம். தப்பிச் செல்ல முயன்ற மூவர் அதிரடி கைது. யாழில் வெடித்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது. ஈரான் மீது தாக்குதல், உலகில் இதுவரை பயன்படுத்தப்படாத குண்டுகளை வீசிய அமெரிக்கா. ஈரானின் தாக்குதல் அச்சம், அமெரிக்காவில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. தொடரும் தாக்குதல், வான்வெளியை மூடிய இஸ்ரேல். பழி தீர்க்கும் ஈரான், இஸ்ரேலில் பொழிந்த குண்டுமழை, நிலை தடுமாறிய தலைநகர். ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேற்று அதிகாலை தாக்குதல் நடாத்தியுள்ள நிலையில் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் உலகில் இதுவரை எங்குமே பயன்படுத்தப்படாதவை என தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி GPU-57 எனப்படும் பதுங்குகுழி அளிக்கும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச P2 என பெயரிடப்பட்ட அதிநவீன போர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு P2 குண்டுவீச்சு விமானமும் தலா 2 GPU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் 30,000 பவுண்டுகள் எடை கொண்டவை. இந்த சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிக்கும் இடம் முற்றிலும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று அமெரிக்க இராணுவத்தினர் கூறியுள்ளனர். எனினும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரங்களை ஈரான் அரசு முழுமையாக வெளியிடவில்லை. பார்டோ அணுசக்தி மையத்தின் நுழைவாயில் மற்றும் பின்புற கதவுகள் மட்டுமே சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலிட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் ஞாயிறு விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களிலே 3ஆம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற முக்கியம் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் புரிந்த மூவர் நேற்றிரவு தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த குறித்த மூவரும் யாழ்ப்பாணம், கோப்பாய், பருத்தித்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, வாழ்வெட்டு ஆகிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் மூவரும் இலங்கை தலைமன்னாரிலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த வேளை கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் மூவரும் தலைமன்னார் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா நடாத்திய தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே ஒரு வாரத்துக்கு மேலாக போர் நிலவி வருகின்ற நிலையில் நேற்று ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்தியது. ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹானில் அமெரிக்கா தாக்குதல் நடாத்தப்பட்டு போர் விமானங்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளன. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்திய சிறிது நேரத்திலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடவடிக்கையின் தொடக்கத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்தேன். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி வரும் நிலையில் அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வசூலிக்கப்படும் உணவு விலைகளை திருத்தியமைக்க நாடாளுமன்ற அவைக்குழு தீர்மானித்துள்ளது. அந்த குழுவின் தலைவர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றில் குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2025-23 அன்று நாடாளுமன்ற அவைக்குழு எடுத்த தீர்மானத்தின்படி நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளை நிர்வாக தர அதிகாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாவாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியருக்கு மாதம் 2,500 ரூபாய்
ரூபாவாகவும் 2025/6/1 முதல் வசூலிக்க நாடாளுமன்ற அவைக்குழு முடிவு செய்தது. எனினும் இந்த விலைகளை திருத்தியமைக்க நாடாளுமன்ற ஊழியர்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து குழுவால் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்டு நிர்வாகத்தர அதிகாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாவாகவும் நிர்வாகத்தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் 2000 ரூபாவாகவும் வசூலிக்க முடிவு செய்துள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுவீசி தாக்குதல் நடாத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய நகரங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி ஆகியவற்றில் தீவிர பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நகரங்களில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகர போலீஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரின் மத, கலாச்சாரம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உருவாகி வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்தொரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள மத்திய படைகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் NYPD கூறியுள்ளது. தற்போது அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றாலும் மத தலங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள சைரன் ஒலிக்கும். ஆனால் சைரன் ஒலிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முதல்கட்ட ஏவுகணை தாக்குதலை முடித்துவிட்டதாக இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் ஈரானிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. பென் குரைன் ஏர்போர்ட், பயாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சென்டர், கமாண்ட் சென்டர் ஆஃப் IDF என 3 முக்கியமான இடங்களை ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் பென் சூரியன் சர்வதேச விமான நிலையம் உட்பட 10 இடங்களை குறிவைத்து ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று அதிகாலை ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் என 3 அணுசக்தி மையங்களின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. தாக்குதலில் அனைத்து அணுசக்தி மையங்களும் அழைக்கப்பட்டு விட்டது என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் தாக்குதல் வெற்றி பெறவில்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இதனையடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பில்லை என்று ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்ததை அடுத்து அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் உள்நுழைந்துள்ளது. ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட 3 தளங்களை அமெரிக்கா நேற்றைய தினம் தாக்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஃபோர்டோ இஸ் கோன் என்பதன் மூலம் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதை ட்ரம்ப் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் ட்ரம்ப் வெளிப்படையான இராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார். ஃபோர்டோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வெளி தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானின் கோம் மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணுசக்தி தளங்களுக்கு அருகில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஈரான் விளக்கமளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.